வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மெதுவட மீடியா கைஸ். இன்றைக்கி நாம் ஒரு ஹோண்டா சிட்டி 2012 CVT, அதாவது தேர்ட் ஜென் சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, கரண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி வந்தது அந்த CVT மாடல். அதில் தான் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். மெதுவட மீடியாவுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். சரி, இப்போ பர்டிகுலராக இந்த காருக்கு நம்ம வருவோம். இது வந்துட்டு ஹோண்டா சிட்டி, நான் சொன்ன மாதிரி ஹோண்டா சிட்டி 2012 CVT. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், CVT தான், மேனுவல் கியர் பாக்ஸ் கிடையாது. உங்களுக்கு இந்த வண்டி இப்போது யூஸ்டு மார்க்கெட்டில் இந்த வண்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ப்ராபப்ளி ஒரு 3 3.5 மேக்ஸிமம் 4 வரைக்குமே 4 lakhs வரைக்குமே இந்த வண்டி நம்ம சேல் பண்ணுறதை பார்க்க முடியுது. பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு சிட்டி வருது பார்த்தீங்களா, ஒயிட் கலர். இதுதான் வந்து கரண்ட் ஜென் 5th ஜென் சிட்டி. இதுக்கு முன்னாடி இருக்கிற சிட்டி கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்ட் மாடல்ஸ் மாதிரி இருக்கும். இது அதுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த ட்ரைப்ளேட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி கிரில்லில் பார்த்தீங்கன்னா, அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன், கிரில்லில் பார்த்தீங்க அப்படின்னா 3 குரோமில் வந்துட்டு 3 லைன் இப்படி வர மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா சிட்டிலேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு டிசைன், அதாவது டைம்லெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எத்தனை நாள் ஆனாலும் இது வந்து பழைய கார்னு தெரியாத மாதிரி ஒரு டிசைன் வந்துட்டு இந்த வண்டின்னு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஸ்கிரிப்டடாக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணலை. ப்ராக்டிக்கலாக நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கார் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இது நான் வாங்கி 1 year ஆக போகுது. ஒரு டாக்டர் கிட்டேருந்து வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் 59,000-60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்தது. பக்கா மெயின்டைன்டாக இருந்தது. டயர்ஸ் வந்து 5மே புதுசாக ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தார். கார் வந்து பெர்ஃபெக்ட்லி மெயின்டைன் கண்டிஷனில் தான் இருந்தது. நம்ம ஐவிடெக் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம என்றைக்குமே பயப்பட தேவையில்லாத ஒரு விஷயம். நீங்கள் உங்களுக்கு இந்த RPM மீட்டரை பார்த்தீங்கன்னா தெரியும், 7,000 கிட்டத்தட்ட 7,000 RPM வரைக்குமே ரெவ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோண்டாவுடைய படைப்பு தான் அந்த இன்ஜின் ஐவிடெக் அப்படிங்கிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஹோண்டா சிட்டி வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், ப்ளஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இது 2012ங்கிறதுனால 10 year ஓல்டு காரை போய் கிட்டத்தட்ட 4 lakhs கொடுத்து நீ வாங்குறியே, எதுக்கு அதுக்கு புது காரே வாங்கிடலாம்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல ஓரளவுக்கு அக்செப்டபிள் ஃபேக்ட்ஸ் இருந்தாலுமே, பர்சனலாக என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு தேதிக்கு இந்த காருடைய ஃபீச்சர்ஸும் இந்த காருடைய கம்ஃபர்ட், இந்த காருடைய பெர்ஃபார்மன்ஸு, இவ்வளோ ஈஸியான ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கிற புது கார் நம்ம ஒன்று வாங்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 15-16 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் பார்க்கும்போது நீங்கள் இதை லீஸுக்கு எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 lakhs நல்ல ஒரு மாடல் உங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் அதை எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம FC வந்து 15 years இருக்கும். அதுக்கப்புறமும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆஸ் ஆஃப் நவ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு எந்த ரூல்ஸும் வரல. அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 years இந்த கார் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லையா. நம்ம வந்துட்டு வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை எடுத்துக்கலாம். நீங்கள் வண்டி வாங்கினதுக்கப்புறம் 15 yearsக்கு அப்புறம் பெட்ரோல் கார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் ஒரு ரூல் போடுது அப்படின்னா கூட ஒரு 5 years உங்களால் யூஸ் பண்ண முடியும். 3 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதை 3-4 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 1 lakh rupeesன்னு வச்சிங்கன்னா கூட பெர் மந்த் கிட்டத்தட்ட less than 10,000 rupees தான். நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்த மாதிரி இந்த வண்டி நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா பெருசாக மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இந்த வண்டி வைக்காது. ப்ரொவைடட் நீங்கள் சஸ்பென்ஷன் ப்ளஸ் இன்ஜினுடைய ஜென்ரல் லைஃபாக இருக்கட்டும், டைமிங்காக இருக்கட்டும், நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் வந்துட்டு என்றைக்குமே எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வைக்காது. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 2nd ஜென் சிட்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் ரோட்டில் ஈஸியாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சிட்டி பார்த்துருக்கேன், 98-99 மாடலு. அது வந்து ஐவிடெக்கு முன்னாடி வந்து EXI இன்ஜின் சொல்லுவாங்க. உங்களுக்கு டைப் 1 டைப் 2 சிட்டினா என்னென்னு உங்களுக்கு டக்குன்னு தெரியலன்னா நீங்கள் அந்த JDM ஃபேன்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊரில் ஒரு JDM அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரு அப்படின்னா அது ஹோண்டா சிட்டியாக தான் இருக்கணும். ஏன்னா பெரிய JDM கார் சூப்பரா அந்த மாதிரிலாம் நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியாது. அதனால் நமக்கு கிடச்ச ஏலக்கேற்ற எல்லூருண்டா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு கிடச்ச ஒரு JDM கார் அப்படின்னா அந்த ஹோண்டா சிட்டி டைப் 1 நான் சொல்லுவேன். இப்போயும் நிறைய எந்தூசியாஸ்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து மாட் பண்ணுறாங்க.
ஒரு ஒரு நல்ல அலாய்ஸ் போட்டு வண்டி லோவரிங் பண்ணி சஸ்பென்ஷன்ஸ்லாம் வேலை பார்த்து ஏதாவது ஒரு எக்ஸாஸ்ட் மாற்றி சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் மாட்ஸு உள்ள வந்துட்டு ஆடியோ சிஸ்டம் மாட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் என்ன பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா ஒரு வண்டி என்றைக்குமே ஒரிஜினலாக இருக்கும்போது அதோடைய மதிப்பு வந்துட்டு என்றைக்குமே தனியாக தான் இருக்கும். சரி, இப்போது இந்த வண்டியுடைய மெயின்டெனன்ஸுக்கு திரும்பி வருவோம். நம்ம மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும், ஹோண்டா சிட்டி மைலேஜே தராது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போது உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு தெரியல, நான் வெளியே வெளிச்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நான் சிட்டியில் ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் தான் இருக்கேன். 11.6 கிலோமீட்டர்ஸ் பெர் லிட்டர் வந்துட்டு மைலேஜ் தர்ற மாதிரி எம்ஐடியில் காட்டுது. இது மோர் ஆர்லெஸ் கரெக்டாக தான் இருக்கும். வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 10.5 11ஆவது தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 1.5 லிட்டர் 100 PS இன்ஜினுக்கு இது வந்துட்டு ஒரு ரீசனபிளான மைலேஜ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆக்சலரேட்டர் டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஐவி டெக்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நான் காமிச்ச மாதிரி 7000 RPM வரைக்கும் ரெவ் ஆகக்கூடிய ஒரு மோட்டர் அப்படிங்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அடிச்சிக்கவே முடியாது இதை. அப்போது இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு செடானில் ஒரு பின்னாடி ஸ்பேஸ்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கும். நீங்கள் எதை பற்றியுமே அதாவது என்ன சொல்கிறது, ஷாஃபர் ட்ரிவன், அதாவது நீங்கள் ஒரு டிரைவர் போட்டு வண்டியில் போகிறீங்க அப்படின்னா பின்னாடி லெஃப்ட் சைடு இருக்கிற சீட் மாதிரி கம்ஃபர்ட் வந்துட்டு இன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு 10 lakhsக்குள்ளே கிடையவே கிடையாது. 10 lakhsன்னு சொல்கிறத விட ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 10-12 lakhs வரும். அதுக்குள்ளே வந்துட்டு உங்களால் இந்த கம்ஃபர்ட்டை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. சிட்டி 4th gen அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும், அதாவது இதுக்கு அடுத்து வந்த ஒரு மாடல் 2017 வந்த மாடல் இன்னும் சேலில் தான் இருக்குது. சைட் பை சைடு 5th gen சேலில் இருக்குது, 4th gen சேலில் இருக்குது. அப்படிங்கும்போது அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 lakhs எக்ஸ் ஷோரூம் ஹோண்டாவில் 10 lakhsங்கும்போது உங்களுக்கு 12.5 கிட்ட வந்துடும். அப்போது இதே கம்ஃபர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 12.5 lakhs. இதுக்கு குறைஞ்சி உங்களுக்கு ஒரு செடானில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணலை. நீங்கள் நினைக்கலாம் அமேஸ் இருக்குது, டாட்டாவில் பார்த்தீங்கன்னா டைகார் இருக்குது, அப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த காம்பேக்ட் செடான்னு சொல்கிறோம் இல்லையா, வோக்ஸ்வேகனில் கூட ஆமியோன்னு சொல்லி ஒரு மாடல் வந்தது. அதெல்லாம் sub 4 மீட்டர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரியர் பெஞ்ச், அதாவது ரியர் சீட்டுடைய ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்பவே ஒரு கன்ஸ்ட்ரிக்டடாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் 1 year யூஸ் பண்ணிருக்கேன் அந்த காரை. ஒரு 16-17ஆவது நீங்கள் செடேட்டாக நீங்கள் கரெக்டாக அந்த 100-110 ரொம்ப ஹார்ஷாக அக்சலரேட் பண்ணாமல், ரொம்ப சடனாக பிரேக் பண்ணாமல், எல்லாத்தையுமே ஆன்டிசிபேட் பண்ணி, அதுதான் டிஃபென்சிவ் டிரைவிங் அப்படின்னு சொல்கிறது. அதை நீங்கள் டிஃபென்சிவாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக 16-17 வந்து மைலேஜ் வந்து இதுலேருந்து நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி ஒரு 1.5 லிட்டர் CVT இன்ஜின் 100 PS இருக்கிற ஒரு காருக்கு வந்துட்டு இது 16-17ங்கிறது ரொம்ப டீசெண்டான ஒரு மைலேஜ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போது இது வந்து ஹோண்டாவில் சர்வீஸ் பண்ணுறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 10 year old காரு ஹோண்டா ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன தேர்ட் பார்ட்டி காராஜ் சூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நான் கற்றுக்குவேன். இப்போ நீங்கள் ஹோண்டா ஷோரூமில் சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். ஹோண்டா மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு காரை எடுத்துக்கிட்டாலும் அங்கே வந்து உள்ளே போய் நம்ம பார்க்க முடியாது, வைக்க முடியாது. இப்போது நான் ஒரு கராஜில், தேர்ட் பார்ட்டி கராஜில் நான் கொடுக்கும்போது என்ன செய்கிறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நானே கற்றுப்பேன். என்ன பண்ணுறாங்க, எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணுறாங்க, ஒரு ஃபில்டர் எந்த இடத்துல இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணுறாங்க, CVT ஆயில் எங்கே இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னால் கற்றுக்க முடியும். ப்ளஸ் காஸ்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா லேபர்லாம் ரொம்ப கம்மியாக தான் போடுவாங்க. ப்ளஸ் நம்ம செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம ஒரு சர்வீஸில் மாற்ற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில். ஒரு 2500 ஆயில் வருது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஆயில் ஃபில்டர் மாற்றணும். ஆயில் ஃபில்டர்லாம் ஜென்ரலாக ஈஸியாக கிடைக்கிறதா, அது பெரிய காஸ்ட் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஒரு 150 200 rupees 250 rupees அவ்வளோதான் வரும். அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டரும் அதே தான். நீங்கள் மேக்ஸ் டு மேக்ஸ் நீங்கள் என்ன ஒரு இது போட்டிங்கன்னாலும் ஒரு மேக்ஸிமம் 500 rupees அவ்வளோதான், அதுக்கு மேலே வர போகிறது கிடையாது. சிவிடி ஆயிலுங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு விஷயந்தான் என்னை பொறுத்த வரைக்கும். 450 600க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஆயில் கிடைக்கிது ஒரு லிட்டரு. ஆனால் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லிக்விமாலின்னு சொல்லி ஒரு இம்போர்ட்டட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் அடிக்கடி மாற்ற போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது வந்து எனக்கு பெருசாக தெரியல. இப்போ என்னுடைய லிக்விமாலியோடைய லைஃப் பார்த்தீங்க, நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 lakh kilometers வரும். 75,000 1 lakh kilometers வரைக்கும் மாற்ற தேவை இருக்காது.
கிட்டத்தட்ட 6 to 7 லிட்டர்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா 1090 ருபீஸ், அதாவது கிட்டத்தட்ட 1100 ருபீஸ். அப்போது இந்த ஆயில் மட்டும் பார்த்தீங்கன்னா 7000 சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னடா இது ஒரு ஆயிலை போய் 7000 8000 கொடுத்துட்டு கம்மி மெயின்டெனன்ஸ் சொல்கிறானே நினைக்காதீங்க. இதோடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஆல்மோஸ்ட் 1 lakh நான் வந்துட்டு ப்ளஸ் நீங்கள் 15,000 ஓட்டிட்டீங்க அப்படின்னா பிரேக் பேட்ஸ் நீங்கள் நான் சொன்ன மாதிரி டிஃபென்சிவான டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா பிரேக் பேட்ஸோடைய லைஃப் நல்லா தான் இருந்திருக்கும். 30,000 வரும், 20,000 அட்லீஸ்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு சர்வீஸ் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5-6,000 கிலோமீட்டர்ஸில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ பண்ணும்போது நான் பிரேக் பேட்ஸ் நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிரேக் பேட்ஸோடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4மே சேர்த்து மேக்ஸிமம் 2,500 3,000, அதாவது ஒரு 10,000 மேக்ஸிமம். அதுக்குள்ளே வந்து உங்களால் வந்துட்டு இந்த வண்டியோடைய ஜென்ரல் சர்வீஸ் நீங்கள் எல்லாத்தையுமே உங்களால் முடிச்சிட முடியும். 10,000ங்கிறது கம்மி இல்லைடா. மாருதி கார்ஸ்லாம் வச்சுருக்கோம், மற்ற கார்ஸ்லாம் இந்தியன் கார்ஸ் டாட்டாவாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும்ல. 10,000 ஜாஸ்தி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 10,000ங்கிறது இன்க்ளூடிங் சிவிடி ஆயில், அதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கிற கிரேடோட பார்க்கும்போது அது ரீசனபிள் தான் நான் நினைக்கிறேன். இதே நான் சொன்ன மாதிரி நார்மலான கிரேட் ஒரு 50,000 லைஃப் இருக்கிற மாதிரியான கிரேட் இருக்கிற சிவிடி ஆயில் போட்டிங்கன்னா அதுவே 3,500 முடிஞ்சிடும். அப்போ ஆல்மோஸ்ட் 6,000 உங்களுக்கு சர்வீஸ் முடிகிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதான் இப்போ பழைய சிட்டி நம்ம வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இப்போது வருது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப பீக்கான டிராஃபிக்கில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 10 மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹைவேஸில் அட்லீஸ்ட் 15 நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது நம்மளுடைய டிரைவிங் ஹேபிட்டை பொறுத்து தான் இருக்குது. இதை வந்துட்டு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். இது ஒரே ட்ராபேக் இந்த வண்டியில் தான். இதை வந்துட்டு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி தேதிக்கு ஒரு 4 lakhs வந்துட்டு ஹோண்டா சிட்டி பீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு காருமே உங்களால் வந்துட்டு நீங்கள் சொல்ல முடியாது. ப்ளஸ் இப்போது அடுத்த ஒரு அக்டோபர் 1 6 ஏர்பேக் மேண்டேட்ரி அப்படிங்கிற ஒரு ரூல் பாஸ் ஆக போகுது. 50,000 வரைக்கும் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது பழைய கார் வாங்குறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான டெசிஷன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு பழைய கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, காரோட இன்ஜின் எப்படி இருக்குது, கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவேன், கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்கள் தேர்ட் பார்ட்டி கராஜஸ் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் கண்டிப்பாக. சும்மா இன்ஜின் ஆயில் மாற்றுறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு நம்ம கிட்டத்தட்ட 2 வீலர் ஷெட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கராஜில் இருக்கிறவங்கள நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை நம்ம கொடுத்துட்டு போவோம். அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது, எடுத்தால் என்ன மாதிரி செலவு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னா என்றைக்குமே பெட்டராக இருக்கும்.